எங்களுடைய அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் ஆதரவு என்று அவர் ஒரு தன்னிச்சையாக முடிவெடுத்து அவர் அறிவித்திருக்கின்றார். இந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சி திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு முழு ஆதரவையும் தெரிவிக்கும். இன்னும் அவர் செஞ்ச சூழ்ச்சியால் நான் இன்னைக்கு உங்களை சந்திச்சுட்டு இருக்கோம். அகில இந்திய லெவல்ல இந்தியா கூட்டணி இருக்கிறது. தமிழகத்தில் இந்தியா கூட்டணிக்கு தலைமை தாங்குகின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தோடு தலைமை கட்சியாக எங்களுடைய அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் இருக்கிறது. நம் திருப்பூரின் அனைத்து செய்திகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்யவும். இன்னைக்கு ஒரு பத்திரிகை சந்திப்பு ஏன்னா, ஒரு அவசியமான சந்திப்பு ஏன்னா, எங்களுடைய கட்சி தொடர்ந்து இந்தியா கூட்டணியில் அங்கம் வகித்து வருகின்றது. அதன் அடிப்படையில் தமிழகத்தில் இந்தியா கூட்டணிக்கு தலைமை தாங்குகின்ற திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பை ஏற்பாடு செய்திருக்கின்றோம். ஏனென்றால் ஒரு சில பேர் எங்கள் கட்சியின் எந்த ஒரு அடிப்படை உறுப்பினர்களோடு கூட கலந்து கொள்ளாமல் மாநில தலைமை செயற்குழு இருக்கின்றது, மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் இருக்கின்றது, மாவட்ட தலைவர்கள் இருக்கின்றார்கள். எந்த ஒரு கூட்டத்திலும் கலந்து கொள்ளாமல் தன்னிச்சையாக கதிரவன் அவர்கள் ஒரு 4-5 பேரை வைத்துக் கொண்டு ஒரு 2-3 நாளுக்கு முன்பு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை சந்தித்து எங்களுடைய அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் ஆதரவு என்று அவர் ஒரு தன்னிச்சையாக முடிவெடுத்து அவர் அறிவித்திருக்கின்றார். அவருக்கு கட்சியில் எந்த அதிகாரமும் கிடையாது. இப்பொழுது அவர் கட்சியில் மாநில தலைவராக அறிவித்திருக்கிறார்கள் மத்திய கமிட்டி. அதேபோல் எங்களை மத்திய கமிட்டி மாநில பொதுச் செயலாளரும் மாநில குழுவும் அமைத்து இப்ப அந்த அமைப்புகளில் நாங்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கு கூட மாநில தலைமை செயற்குழுவை கூட்டி அதன் முடிவுப்படிதான் இன்றைக்கு பத்திரிகையாளர் சந்திப்பை ஏற்பாடு செய்திருக்கின்றோம். முழுக்க கதிரவன் அவர்கள் ஒரு தவறான செய்தியை சொல்லி வருகிறார். திராவிட முன்னேற்ற கழகத்தில் எங்களுக்கு மரியாதை இல்லை என்று சொல்லி இருக்கிறார். முதலில் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு அவர் கடிதமே கொடுக்கவில்லை. எந்த ஒரு திராவிட முன்னேற்ற கழக தலைவரும் அவர் தொடர்பும் வைக்கவில்லை. ஒரு பொய்யான தகவலை சொல்லி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஆதரவு என்று சொல்லியிருக்கின்றார். நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தில் போன முறை சட்டமன்ற தேர்தலில் இதே கதிரவன் அவர்கள் ஒரு தொகுதி ஒதுக்கி உசிலம்பட்டி தொகுதியில் இருந்து தோல்வியுற்றிருக்கிறார். அதற்கு பின்னால் நாங்கள் தொடர்ந்து சட்டமன்ற தேர்தலிலும் சரி, உள்ளாட்சி தேர்தலிலும் சரி, திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இதுவரையில் தோழமை கட்சியாக இருந்து நாங்கள் பணியாற்றி வருகின்றோம். எங்களுடைய அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சி திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு முழு ஆதரவை தெரிவிக்கும். இன்னும் ஓரிரு நாளில் மாண்புமிகு தமிழக முதலமைச்சரை சந்தித்து எங்கள் ஆதரவை தெரிவிப்போம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த 16/10/2023 அன்று எங்களுடைய கட்சி மாநில மாநாடு நடத்தி அதில் புதிய பொறுப்பாளர்கள் தேர்ந்தெடுத்த பிறகு அவர் மாநில தலைவராகவும் நான் மாநில பொதுச் செயலாளராகவும் அருமை சகோதரர் சுரேஷ் தேவர் அவர்கள் பொருளாளராகவும் தேசிய செயலாளராக ஜெயராமன் அவர்களையும் எங்கள் குழு நியமித்து அதன் வழிகாட்டுபடி இப்போது நாங்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றோம். தலைவராக இருக்காரு, ஆனா அதிமுக போயிட்டாரு. யாரையும் கேட்காம எங்களுடைய கட்சி சம்பந்தப்பட்ட மாநில எங்களுடைய கட்சி தலைமை செயற்குழு இருக்கு, மாநில குழு இருக்கு, மாவட்ட செயலாளர் மாவட்ட தலைவர் கூட்ட அந்த குழு இருக்கு. யாருக்குமே கன்சல்ட் பண்ணவர், யாருக்குமே தெரியாது. அவர் போன விஷயம் யாருக்கு எங்க ஃபார்வர்ட் பிளாக் கட்சிக்காரர்களுக்கு யாருக்கும் தெரியாது. அவர் போன விஷயம் அதிமுக போய் அவர் நின்று ஆதரவு சொன்ன பிறகு டிவிகள்ல பார்த்த பிறகு எங்களுக்கே தெரியும். அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஆதரவு என்று சொல்லக்கூடிய இன்னைக்கு அவர் செஞ்ச சூழ்ச்சியால் நான் இன்னைக்கு உங்களை சந்திச்சுட்டு இருக்கோம். ஏற்கனவே போன 17-18 கல்கத்தாவில் நடந்த மீட்டிங்ல அவங்க என்ன சொன்னாங்கன்னா, கர்ணன் கதிரவன் 2 பேரும் சேர்ந்து உட்கார்ந்து ஒரு முடிவெடுன்னு சொன்னாங்க. உங்களால முடிவெடுக்க முடியலன்னு சொன்னா நாங்க எடுத்துக்கிறோம்னு சொன்னாங்க. நாங்க போய் பேசினப்போ மறுநாளே அவர் ஒரு தவறான செய்தி அவர் வெளியிடுறாரு. நான் போய் அவர் சந்திச்ச பின்னாடி மறுநாளே அவருக்கு சாதகமா ஒரு பொய்யான தகவலை மறுநாளே அவர் வெளியிட்டாரு. அதனால நாங்க அவரோட சேர்ந்து பண்ணல, வெளியே வந்துட்டோம். எங்க கோரிக்கை ஒண்ணு, நாங்க திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு நாங்க ஆதரவா இருக்கோம். அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு துணை நிற்கும். இந்த நாடாளுமன்ற தேர்தலில்
முழுக்க முழுக்க எங்களுடைய அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் திராவிட முன்னேற்ற கழகத்தின் வெற்றிக்காக பாடுபடும். அகில இந்திய லெவல்ல இந்தியா கூட்டணி இருக்கிறது. தமிழகத்தில் இந்தியா கூட்டணிக்கு தலைமை தாங்குகின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தோடு தோழமை கட்சியாக எங்களுடைய அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் இருக்கிறது. போன அதிமுக ஆட்சியில மற்ற இந்த 68 ஜாதியினருக்கு எதிராக 10.5 ஒரு சதவீதத்தை கொண்டு தென் மாவட்டத்தில் அந்த கொண்டு வந்ததுனால தென் மாவட்டத்தில் அதிமுகவுக்கு மிக கடுமையான எதிர்ப்பு இருக்கு. நாங்கள் முதல்வரை சந்திக்க போது அந்த கோரிக்கையும் நாங்கள் வைக்கப்போம். டிஎன்பி ஒற்றை சான்றிதழ் வேண்டும் என்கிற ஒரு கோரிக்கையும் நாங்கள் மாண்புமிகு முதலமைச்சரை சந்திக்கிற போது அந்த கோரிக்கை வைப்போம். நம் திருப்பூரின் அனைத்து செய்திகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்யவும்.